கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். நத்தார் வாழ்த்துக்கள். எழு ஒளி வீசு, உன் ஒளி தோன்றியுள்ளது. இயற்கை பேரிடர்கள், வன்முறைகள், போர் முழக்கங்கள் போன்றவற்றால் இருள் சூழ்ந்த உலகிற்கு ஒளியாக வந்த இயேசுவின் பிறப்பு விழாவில் மகிழ்ந்து நிற்கும் உங்களை வாழ்த்தி நிற்கின்றோம். ஜெர்மன் தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணியகத்தின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்களும் ஆசிரையும் தெரிவித்து நிற்கின்றோம். இன்றைய முதல் வாசகமானது எசாயா நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. நமக்காக ஒரு மகன் தரப்பட்டுள்ளார். எசாயா புத்தகம் மெசியா பற்றிய தீர்க்க தரிசனத்தை வெளிப்படுத்துகிறது. இது முழுக்க முழுக்க அரசவை நிகழ்வுகளை பின்னணியாக கொண்டது. புதிய அரசன் மகுடம் சூடுகிற போது அவனது முன்னோர்களின் நெறி பிறழாமையை பாடி முடியாக சூட்டுவது வழக்கம். பதவி பிரமாணத்தின் போது கடவுள் தாவீது அரசனுடன் செய்த உடன்படிக்கையையும் வாக்குறுதியையும் ஆசீராக பாடுவர். அரசன் தாவீதின் தைரியத்தையும் சாலமோனின் ஞானத்தையும் முன்னோர்களின் ஒழுக்கத்தையும் கொண்டு விளங்க வாழ்த்துவர். ஆனால் இங்கு அரசனோ சிறுவன். இருப்பினும் கடவுள் தாம் செய்த உடன்படிக்கையை நிலைநாட்டவும் வாக்குறுதியை நிறைவேற்றவும் கருத்தாய் உள்ளார் என்பதை இன்றைய முதல் வாசகம் எடுத்துரைக்கின்றது. இரண்டாம் வாசகமானது தீத்துவுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. கடவுளின் அருள் அனைத்து மனிதருக்கும் வெளிப்பட்டுள்ளது. கிறிஸ்து நமக்கு விடுதலையை கொடுத்து நம்மை அவரது சொந்த மக்களாக்கியுள்ளார். அவர் கொடுத்த விடுதலையை நாம் முழுமையாக்க கருத்தாயிருக்க வேண்டும். நாம் பழைய வாழ்க்கையை திரும்பி பார்ப்பவர்கள் அல்ல, கிறிஸ்துவே நம் மீட்பர் என்று ஏற்றுக்கொண்டு முன்னோக்கி செல்ல வேண்டியவர்கள் என்பதை இன்றைய இரண்டாம் வாசகம் எடுத்துரைக்கின்றது. la
இன்றைய நற்செய்தி வாசகமானது லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. நமக்காக இன்று ஒரு மீட்பர் பிறந்துள்ளார். பல நூற்றாண்டுகள் மக்கள் எதிர்பார்த்திருந்த ஒன்றை, அது நிறைவேறிய இஸ்ராயலின் வரலாற்றை குழந்தையின் பிறப்பிலே லூக்கா சித்தரித்துள்ளார். இவன் புறவணித்தார்க்கு இருள் அகற்றும் ஒளியாகவும் இஸ்ரவேலின் மாட்சியாகவும் இருப்பான் என கடவுள் வெளிப்படுத்துகின்றார் என்பதை நற்செய்தி வாசகத்தினூடாக தெளிவுபடுத்துகின்றார். மண்ணில் வந்த விண்ணின் மணியே